இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தங்கச்சிமட மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்தினர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். கடந்த மாதம் 30ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மீனவர்களில் பிரபு என்பவர் ஏற்கனவே உடல்நல பாதிப்புகளுக்காக தொடர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது யாழ்ப்பாணம் சிறையில் மருந்துகள் கிடைக்காமல் தவித்து வருவதாக கூறப்படுகிறது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் தலையிட்டு உரிய மருத்துவ சிகிச்சையையும் அவரது விடுதலையையும் உறுதி செய்ய வேண்டும் என குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குருசாமி பள்ளம் அருகே அரசுக்கு சொந்தமான தரிசு நிலத்தில் மக்கள் குடிசை அமைத்து வசித்து வருகின்றனர். இதே ஊரில் பிறந்து பல ஆண்டுகளாக வாழ்ந்தும் இதுவரை தங்களுக்கு நிரந்தரமான முகவரி இல்லாத காரணத்தால் ஆதார் கார்டு உள்ளிட்டவற்றை பெறுவதில் சிரமம் ஏற்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தங்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தர அதிகாரிகளுக்கு மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூரைச் சேர்ந்த கலைச்செல்வன் சூளகிரியில் வேலை பார்த்து வரும் நிலையில் இங்கு வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளார். இதன்படி கடந்த 29ஆம் தேதி நள்ளிரவில் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த அவரது பைக்கை 2 மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹோசூர் அருகே சாணமாவு வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த 25 காட்டு யானைகளை வனத்துறையினர் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்டி அடித்தனர். பட்டாசுகளை வெடிக்கச் செய்து காட்டு யானைகள் விரட்டி அடிக்கப்பட்ட நிலையில் விவசாயிகளும் கிராம மக்களும் நிம்மதி அடைந்தனர். நாகை அருகே பனங்குடி ஏரிக்கரையில் சங்ககால முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. காரை மேடு பகுதியில் அண்மையில் பெய்த பருவமழை காரணமாக ஏரிக்கரை உடைந்த போது 10க்கும் மேற்பட்ட இடங்களில் முதுமக்கள் தாழிகள் பழங்கால ஓடுகள் இருப்பது தெரிய வந்தது. ஏரியை பாதுகாத்து தொல்லியல் துறையினர் இங்கு ஆய்வு நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் ஈசிஆர் சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக படுத்திருந்த மாடுகள் புதுப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி தனபால் தலைமையில் பிடித்துச் செல்லப்பட்டது. கால்நடைகளின் உரிமையாளர்கள் மாடுகளை விடுவிக்குமாறு கோரிக்கை வைத்தும் அபராதம் கட்டி மாடுகளை மீட்டுக் கொள்ளுமாறு காயத்ரி தனபால் திட்டவட்டமாக தெரிவித்தார். கால்நடைகளால் ஏற்படும் விபத்தை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை அருகே 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பாவுப்பட்டு கிராமத்தில் பழங்கால கல்வெட்டு இருப்பதாக லட்சுமி அம்மாள் என்பவர் அளித்த தகவலின் பேரில் மாவட்ட வரலாற்று ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 3ஆம் குலோத்துங்க சோழனின் 22ஆம் ஆட்சி ஆண்டில் வெட்டப்பட்ட கல்வெட்டு மலையடிவாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கல்வெட்டில் இயற்கை நீரூற்றை கண்டறிந்து அதற்கு சித்திரமேளி பேரூற்று என பெயரிட்டு ஒரு சபைக்கு தர்மமாக வழங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் கோவில் முன்புள்ள படித்துறையில் அகஸ்திய மாமுனிவரின் அவதார திருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் அகஸ்திய மாமுனிவர் வருகை தந்த பொதிகை மலை நோக்கி 21 வகையான தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த தீப ஆரத்தியை நாம் காண்பதால் அறியாத மனம் அன்பு அகலாத மனைவியை தருவால் தொழில் வள பெருமையை உண்டாக்குவால் அப்பேற்பட்ட அந்த சிவபெருமானுடைய நந்தி வாகனத்தை கொண்டு வந்து கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் ஒற்றை காட்டு யானை முகாமிட்டுள்ளது. கடந்த 5 நாட்களாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி மலைப்பாதையில் ஒற்றை காட்டு யானை உலா வருகிறது. தற்போது சேட்டுப்பேட்டை முள்ளூர் இடையே சாலையோர பாறையின் மீது நின்ற யானையை கண்ட வாகன ஓட்டிகள் வீடியோ எடுத்தனர். இதுபோன்ற செயல்கள் யானையை ஆத்திரப்படுத்தி விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரித்த வனத்துறையினர் பொதுமக்கள் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தினர்.
சென்னையில் அமைக்கப்பட்டு வரும் தமிழ்நாடு பாய்மர படகு விளையாட்டு பயிற்சி மையம் இன்னும் 2 மாதத்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற்ற 11வது சர்வதேச இளையோர் பாய்மர படகு விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் மேகநாத ரெட்டி இவ்வாறு தெரிவித்தார். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட கேர் மாலம் வனச்சாலையில் பட்டப்பகலில் தனியார் பேருந்து முன்பு ஓடிய சிறுத்தையால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுத்தை நடமாடுவதை கண்டு அச்சமடைந்த ஓட்டுநர் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பேருந்தை மிதமான வேகத்தில் இயக்கினார். பேருந்தில் இருந்த பயணிகள் எடுத்த செல்போன் வீடியோ தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓரமுடு நாங்கள் போகிறோம், நீ எங்கேயோ சுற்றிட்டு பாய். சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் மாரடைப்பால் மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தீத்தானிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சரத்குமார் சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் இலக்கை நெருங்கும் போது மயங்கி விழுந்தார். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். 4 மாத கர்ப்பிணியாக உள்ள அவரது மனைவிக்கும் பெற்றோருக்கும் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணம் பாணாதுறையில் கடனை திருப்பி செலுத்தாததால் கடன் வாங்கிய நபரின் மகனை வெட்டி கொலை செய்த வழக்கில் கடன் கொடுத்தவர்கள் உட்பட 5 பேருக்கு கும்பகோணம் குற்றவியல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியது. சிவசுப்பிரமணியன் என்பவர் செந்தில் பாலகுரு ஆகியோரிடம் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய நிலையில் முழுமையாக கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு செந்தில் மற்றும் பாலகுருவின் நண்பர்கள் சிவசுப்பிரமணியனின் மகன் அருணை வெட்டி கொலை செய்தது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் படற்கை அருகே பழைய பொருட்கள் கடை திடீரென தீப்பற்றி எரிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் கடையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி நாசமாகின. திருவள்ளூர் மாவட்டம் அருங்குளம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தனியார் கம்பெனி ஊழியரை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி 17,50,000 ரூபாயை பறித்து சென்ற 3 மர்ம நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கார்த்திகேயன் என்பவரை வழிமறித்து பணத்தை பறித்த மர்ம நபர்களில் ஞானமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த லிங்கேஸ்வரனை கைது செய்த போலீசார் மேலும் 2 தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. இதில் கடந்த 10 நாட்களில் பக்தர்கள் 91 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் 113 கிராம் தங்கமும் 2422 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.